ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஷர்மிஸ் vlog. இன்னைக்கு vlogல நம்ம டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஷாப்பிங் vlogனு சொல்லலாம். ஆக்சுவலி வந்து இந்த vlog நாங்கள் வந்து ஒரு அன்பிளான்டு ஷூட்டுன்னு சொல்லலாம். இந்த வழியாக நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். சரி, நாங்கள் இந்த ஷாப்பை பார்த்த உடனே சரி ஏதாவது வாங்குவோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து இங்கே நிறுத்தி உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். வீட்டுக்கு எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட்லேருந்து தான் நாங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் நட்ஸ் எல்லாமே வாங்குவோம். சரி, இன்னைக்கு வந்து ஒரு அன்பிளான்டாக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சரி, வந்ததுக்கு ஏதாவது வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பேசிக்காக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கோம். கிராம்ஸில் தான் நாங்கள் வாங்கினோம். அதுவே பார்த்திங்கன்னா பில் எங்கேயோ போயிடுச்சு அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா எல்லாத்துலேயுமே எல்லாமே வாங்கணும்னு தோணுச்சு. பட் வந்து அவ்வளோ பணமும் கையில் இல்லை. சரி, நாங்கள் பேசிக்காக எல்லாமே கிராம்ஸில் வாங்கினதே கிட்டத்தட்ட 3000 கிட்ட போயிடுச்சு. 3000க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. இது என்ன பிஸ்தா? இது பிஸ்தா, குட்டி டார்க் பிஸ்தா. இது கேஷ்யூ, இது ஆல்மண்ட். ஆல்மண்ட் வேணும். எவ்வளோ உண்டு? எவ்வளோ 100 kg? அது 100 கிராம் 90 உண்டு. ஓகே. மசாலா சாக்லேட்ஸ் முடிச்சுட்டு மசாலா ஐட்டம்ஸ் கிட்ட போனால் அதெல்லாம் நாங்கள் பெருசாக வாங்குகிற பிளான் இல்லை. சரி, நம்ம வந்து இப்போதைக்கு நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் பிளான் இருந்துச்சு. அதனால வந்து நாங்கள் பேசிக்காக என்னெல்லாம் வாங்கணுமோ அது எல்லாமே வாங்கிட்டோம். அண்ட் இந்த ஷாப்பில் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் நடந்துச்சு. என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து என்னை கரெக்டாக கெஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பேசினாங்க. அண்ட் அவங்க வந்து என்னோடய ஹேரை ரொம்ப ப்ரைஸ் பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஹேர் தான் வந்து ஷர்மியை மாட்டி விடுதுன்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் சீக்கிரமாக இந்த ஹேரை கட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். பண்ணிடலாமா? இது 100 grams. இது 100 grams. சின்ன குட்டி வந்து ரொம்ப நேரமாகவே ஜெல்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடும். சரி, நம்ம ஜெல்லி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்லியும் வாங்கியாச்சு. இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து அவர் வந்து தான் வாங்கணும். நமக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் இதெல்லாமே. ரெண்டு சாக்லேட்மே கொடுத்துருங்க. சரி, இப்போ 100 கிராம் 119. இது 100 grams வாங்கிக்கலாம். இதை விட பெஸ்ட் குவாலிட்டி இருக்கா? ஃபஸ்ட்டு போட்டு
ബാർബിക്യൂ എവിടെ കണ്ടോ இல்லை ഇല്ല ஒரு அன்பிளான்டு ஷாப்பிங்க்கே வந்து இவ்வளோ வாங்கிட்டோம் நாங்கள். கண்டிப்பாக இதோட போதும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வாங்கிட்டோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பேக்கேஜ் பண்ணியாச்சு. இது மட்டும் இல்லாமல் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. இதுவரை நாங்கள் வாங்கின ஐட்டம்ஸாக. சரி வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். வேஃபர் ரோல் நம்ம அப்படியே பாக்ஸாக வாங்கிட்டோம் அப்படின்னா டெய்லி சாப்பிட்டே இருக்கலாம். வேணுமா? இது வேஃபர் க்யூப்ஸு, இது வெனிலா க்யூப்ஸு. இதில் ஒன்று வாங்கிக்கலாமா இந்த வேஃபர் க்யூப்ஸில்? இது ஓகேவா? இதை வாங்கிக்கலாம். முறுக்கெல்லாம் இருக்குது. முறுக்கில் இது பிஸ்கெட்டு. இது வந்து மில்கி வனிலா குக்கீஸ். இது முறுக்கு மாதிரியே இருக்கும் போல சாப்பிட்றதுக்கு. கிளாரிட்டி நல்லா இருக்கா? சால்டட் ஆல்மண்ட்ஸ். சிகாரோ இதுதானே, இந்த ஆலிவ் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பிராண்ட் வால்நட். இதில் நமக்கு ஃப்ளேவர்ஸ் போட்டுக்கலாம். எடுக்கிறோம்.
ஃபைனலாக நான் இந்த ஃப்ரூட்டை வாங்க மறந்துட்டேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக், அத்திப்பழம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து எப்போவுமே எனக்கு என்னோட மார்னிங் டயட்டில் வந்து எப்போவுமே எடுத்துப்பேன். ஃபிக் அண்ட் டேட்ஸ் வந்து எப்போவுமே டெய்லி சாப்பிடுவேன். அதனால வீட்டில் வந்து ஃபிக் அண்ட் டேட்ஸ் எப்போவுமே இருக்கும். அதனால அதையுமே வந்து இப்போ வாங்கியாச்சு. ஃபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளோட பிளட் ப்ரெஷரை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது. டைஜஷன் அண்ட் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ்டிபேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் அண்ட் நம்மளோட ஜாயின்ஸ்க்கெலாம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஃபிக் வந்து நீங்கள் டெய்லி மார்னிங் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கிட்ட தான் இன்னும் போகவே இல்லை. சரி, இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரெண்டுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக ஷாப்பை விட்டு வெளில கிளம்பியாச்சு. ஹாப்பி ஷாப்பிங்.